ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கடனை திருப்பி கேட்டு வீட்டுக்கு வந்த தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் தாக்கியதில் பெண்ணின் கருக்கலைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தாலுகா எண்ணாயிரம் கிராமத்தில் வசித்து வருபவர் மணிகண்டன். இவரது மனைவி நிஷாந்தினி. இவர் தனது கணவர் மற்றும் உறவினர்களுடன் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுத்தார். அதில் எனது கணவர் மணிகண்டன் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு திண்டிவனத்தில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் 12.50 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கினார். இந்த கடனுக்காக மாதந்தோறும் 28,293 ரூபாய் தவணை தொகை செலுத்தி வருகிறார். ஒரு ஆண்டாக தவணை தொகையை செலுத்தி வந்த நிலையில் ஜனவரி 5ஆம் தேதி தவணை தொகையை செலுத்தவில்லை. அதற்காக அந்த நிறுவனத்தில் எனது கணவர் மணிகண்டன் அவகாசம் கேட்டார். இந்நிலையில் ஜனவரி 30ஆம் தேதி வீட்டில் இருந்தபோது இரவு 8:40 மணியளவில் அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் சிவபாலன், தமிழ் இலக்கியன் ஆகியோர் வந்தனர். அவர்கள் கடன் தொகையை கேட்டு பிரச்சனை செய்து செல்போனை அடித்து உடைத்ததுடன் என்னை அடித்து கீழே தள்ளினர். எங்களுக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆன நிலையில் இப்போதுதான் கருவுற்றிருந்தேன். அவர்கள் தாக்கியதில் கரு கலைந்து விட்டது. இதற்காக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று 2 நாட்களுக்கு முன்பு வீடு திரும்பினேன். இதுகுறித்து பெரிய தச்சூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன். ஆனால் போலீசார் அந்நிறுவன ஊழியர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த போதே அவர்களை பிணையில் விட்டுவிட்டனர். எனவே அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் கோரியுள்ளார். பணம் வசூலிக்க வந்த தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் செய்த வேளையில் பெண்ணின் கருக்கலைந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடன் வசூலிக்கும் தனியார் நிதி நிறுவனங்கள் கடன் வசூலிக்க விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. யார் அடிச்சா? அவங்க பேரு, அவங்க என்ன? தமிழ் இலக்கியன் மேனேஜர், அது சிவபாலன் அவர் கூட வந்து. எந்த ஃபைனான்ஸ் கம்பெனி? விஸ்டார் ஃபைனான்ஸ். விஸ்டாரா? விஸ்டார்.